நான் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து நான் வர்றேன். என் பேர் டாக்டர் இமானுவேல். மக்களால் நம்ம டாக்டர் இமானுவேல் என்று அழைக்கப்படுறேன். நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே ஆலங்குளம் தொகுதி தான். ஸோ நான் அதுக்கப்புறம் மருத்துவ படிப்புக்காக வேண்டி சென்னை மருத்துவக் கல்லூரியில் படித்தேன். நான் 1988 காலேஜில் செக்ரட்டரியாக இருக்கும்போது நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்கள வச்சு நான் ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கிறேன். நான் 1980 இருந்தே நான் முதல் உறுப்பினராக 5/5/1980 15 வயசில் சின்ன பையனாக இருக்கும்போதே நான் நம்ம கழகத்தில் சேர்ந்தவன். நிறையா போராட்டங்கள் இல்லை நிறையா. ரெண்டாவது அதை விட மேலே என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மருத்துவ பணி செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. ஆமாம். ஸோ அது மூலம் நான் நிறைய ஸ்கேனிங் எல்லாமே நம்ம தலைவருக்கு பண்ணி கொடுத்தேன். அவருடைய செல்லப்பிள்ளையும் கூட நான். ஸோ அதை மாதிரி இப்போ நான் என்ன அப்படின்னா, எல்லாமே சாதிச்சாச்சு. இப்போ மக்களுக்கு நம்ம தொகுதி மக்களுக்கு ஒரு சேவை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்போ இந்த எலெக்ஷனில் நான் நிற்கலான்னு ஆசைப்பட்டேன். அதனால் நம்ம ஊரில் எல்லா மக்களையும் போய் ஒவ்வொரு கிராமமாக போய் சந்தித்து அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கெல்லாம் மேலே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி அது ஆக்சுவலாக தலைவர் அவர்கள் கலைஞர் 1971 கண்ணொளி திட்டம் எல்லாம் கொண்டு நிறைய ஆப்ரேஷன் பண்ணாங்க. இடையில் அது தொய்வு விழுந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் கண் தெரியாமல் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சேன். ஏன்னா அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் ஆலங்குளம் தொகுதியிலேருந்து பண்ணணும்னா திருநெல்வேலி போய் ஆகணும். திருநெல்வேலி யார் கூட போகிறது, இல்லை அதுக்கு ஒரு 20,000 செலவுச்சுன்னா யார் காசு கொடுக்குறது, இல்லை வேலையை விட்டுட்டு அங்கே போனால் இதனால் என்ன ஆகுது, உங்களை வயசாகிடுச்சுன்னா 60 வயசுக்கு மேலேயே அவங்கள வீட்டில் ஒதுங்க வச்சுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை நான் மக்கள் அனலைஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சேன். அதனால் என்ன பண்ணேன், ஒவ்வொரு ஊராக இதே மாதிரி நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி, ரெண்டாவது அவங்க கூட யாராவது போகணுமே, இப்போ அந்த இது தேவையில்லை, நான் உங்களுக்கு துணைக்கி இருக்கேன்னு சொல்லி எல்லா மக்களையும் அட்டெண்டர் யாரும் தேவை கிடையாது. நானே ஆலங்குளம் இல்லை அந்தந்த கிராமம், நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுப்பட்டியில் ஒன்று நடத்தினேன், ரெட்டியார்பட்டி, அங்கே உள்ள எல்லா கிராமம், கடையம், முக்குடல், நல்லூர், ஸோ இதை மாதிரி எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 1000க்கு மேலே உள்ள மக்களுக்கு கண் ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். எந்த அட்டெண்டர் தேவையில்லை. ஒரு 30,000 ரூபாய் உள்ளதை கம்மியாக பண்ணி கொடுத்து இன்றைக்கி அவங்கவுங்க என்ன ஹாப்பி தெரியுமா, ஒரு ஊருக்கு எப்படியாவது ஒரு 4 மக்களாவது என்னால் ஆப்ரேஷன் பண்ணவங்க இருக்காங்க. அவன் சொல்கிறான் பயங்கரமாக இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. பயங்கரமானா மக்கள் அந்த அளவுக்கு வெறியாக இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வரணும், நம்ம இன்னும் பண்ணுவோம். ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இவ்வளோ பேருக்கு கண்ணொளி கொடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் 60 வயசில் எல்லாரும் வீட்டில் முடங்கி கிடந்தவங்க இப்போ அவங்களுக்கு புது வாழ்வு. இன்னொரு 15 வருஷம் அவங்க நடமாட போகிறாங்க. அவங்க பிள்ளைகளை பார்த்துட போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஏன் கெடுது அப்படின்னா இவங்களுடைய பாதுகாப்பு இல்லாதனால தான். இப்போ இவங்க இவங்க வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அந்த வீக்னஸை நான் பண்ணனால நல்லா இது பண்ணியிருக்கேன். அதனால் 100% இல்லை, அதுக்கு மேலேயே கண்டிப்பாக எனக்கு தலைவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாருன்னா 100% டிஎம்கே வின் பண்ணும். தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணது யாராக இருக்குன்னா நம்ம டாக்டர் இமானுவேல் தான் இருக்கும். ரெண்டாவது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தலைவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே முன்னேற்றமான மாநிலம், அதில் முதன்மையான சட்டசபை தொகுதி எதுன்னா அது ஆலங்குளம் தொகுதியாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். ஓகே, ஏன்னா படிச்சிருக்கோம், நிறைய பேரை பார்க்குறோம். அந்த எங்களுடைய திறமைகள் இன்றைக்கி அந்த கிராமத்துக்கும் போய் சேரும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்லாம் வேணும். ஓகே, நன்றி.